மாணவர் முன்னவர் முன்னவர் இது கருத்து சொல்லிட்டீங்க போதும். இவ்வளவு பேர் நீங்க யாரை பேச விடுறது, வேற யாரையாவது பேச விட்டோமா அவருக்கு பதிலா? இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க உட்காருங்க. உங்க கட்சி பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லங்க, உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க உட்காருங்க எல்லாம் உட்காருங்க எல்லாம் உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. திசை இதே இதேனா உட்காருங்க. ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்குற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய அந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. அவை முன்னவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களை விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமான் எங்களுடைய ஆர்வம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். மாண்பு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாண்பு இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. வழக்கு இருக்கு. என்னது பேரவைத் தலைவர் அவர்களே வெற்றி பெற்ற பிறகு தங்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பங்கு பெறுகிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த நாள் ராஜினாமா பண்ண உடனே முதல் மாடியில் போய் ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இல்ல இதை பற்றி இந்த விவரங்கள்லாம் வழக்கில் இருக்கிறது. இந்த நீங்க சொல்ற இந்த விவரம் வழக்கில் அதை பற்றி பேசுற அனுமதி இல்லை, அவைக்குள் நீக்குகிறேன். நீங்க சொல்ற ஒரு கருத்து இல்ல 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 அப்படி இல்ல. நீங்க வழக்கு இல்லைங்க, வழக்கில் இந்த பிரச்சனை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வழக்கில் இந்த பிரச்சனை குறித்து இருக்கு இல்ல நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பாருங்க இல்ல 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 உணர்ச்சி வசப்படா இல்லைங்க இல்ல உணர்வு இல்லைங்க இல்ல உணர்ச்சி வசப்படாது. நிதானமா பேசுங்க, உங்க கருத்தை நிதானமா சொல்லுங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்கள் வழக்கு சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. இருங்க, வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல் மாண்பு அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இருங்க, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இல்லை இருங்க மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க இருங்க நான் சொல்லி முடிக்க வரைக்கும் சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க. மாணவர் பேசுங்க உறுப்பினர் பேசுறேன். மாண்பு அவை முன்னவர் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். மாணவர் இல்ல இல்ல முன்னவர் அது சொல்றேன் முன்னவர் இது கருத்து சொல்லிட்டீங்க போதும். உட்காருங்க, நான் சொல்லுறேன் உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவரா பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் பேசுறீங்க? யார்? அவை முன்னவர் விடுங்க, உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். இல்ல மாண்பு பேரவைத் தலைவர்களே நம்முடைய உட்காருங்க. இல்ல இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க பெரிய கஷ்டப்பட்டு தெரியாத நாட்டுக்கு. ஆகவே இல்ல உட்காருங்க உட்காருங்க. அவர் பேரு என்ன? அவர் பேரு ஒரு பேர் சம்பத்குமார். அவர்களே உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கலாம், அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, நான் சொல்ல உட்காருங்க அவங்க மட்டும் பேசட்டும். நீங்க மட்டும் பேசுங்க. உட்காருங்க இங்க வாங்க, உட்காருங்க. அவர் பேசுறாரு பாருங்க, அவங்க உட்கார வைங்க. மாண்பு உட்காருங்க. இங்க பாருங்க,
மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸெல்லாம் வாங்கல. அது முறையாக அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்வதில்லை. அதன் மூலமாக அது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களோ, யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா அப்போ வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வேட்பாளருக்கு தான் அங்க எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பத்தி அவருடைய வேட்பாளர் பத்தி எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுறாருன்னா இருக்கின்ற கருத்து பேசினா பரவாயில்ல, இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியும் குறிப்பிடல. எப்படி போய் கட்சியில் சேருவாங்க? ராஜினாமா பண்றாங்க. சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க. ராஜினாமா பரிசீலிக்கிறீங்க. அடுத்த முதல் மாடியில் போய் சேர முடியும். இந்த விவரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த வழக்காடு மன்றத்தில் இருக்கு. நீங்க நடக்கிறது இங்கே பேசி கோர்ட்டையும் பேச முடியாது. இல்லை, ரெண்டு இடத்துல எப்படி பேச இந்த விதிப்படி நீதி விசாரணையில் இருக்கும் எந்த பொருள் குறித்தும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் குறித்து பேசவோ கூடாதுன்னு அனுமதி இல்லை. இருங்க, நீங்க கோர்ட்ல கேஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் நான் பேச அனுமதிக்கிறேன். வழக்கில் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கீழே என்ன இதுக்குள்ள விவரத்துக்குள்ள நான் போக அனுமதி இல்லை. இல்லைங்க, எந்த கட்சி இல்லை பேரு சொல்ல கட்சி விவரம் என்னன்னு சொல்றீங்களா? வழக்காட்டு மன்றத்தில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற விவரத்தை சொன்ன பிறகு அப்புறம் எந்த கட்சி அந்த கட்சி என்று அல்ல கோர்ட்ல இல்ல. இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து ஒரு கட்சியில் வெற்றி இல்ல 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 நான் அவர் நீங்க அதுக்குரிய பதில் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? மைக் கொடுத்துங்க. மைக் கொடுத்த சொல்லியாச்சு. இவ்வளவு பேர் நீங்க நான் யாரை பேச விட போய் வேற யாரையாவது பேச விட்டோமா? அவருக்கு பதிலா இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க. உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லங்க, உங்களை பேச அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க. அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. திசை இதே நான் உட்காருங்க. எது அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இருங்க, உட்காருங்க. நான் முதல் நாள் இருந்து உங்களுக்கு சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். இது 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க அமைதியா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். ஒண்ணுதான், இருங்க. ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களாவே முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கு முதல் உரையில் நீங்க விளக்க. ஏங்க குறுக்க பேசுறீங்க? என்ன குறுக்க பேசுறீங்க? உட்காருங்க. என்னங்க இது? உட்காருங்க. என்ன உட்காருங்க. தெரியும். தெரியுங்க. உட்காருங்க. எல்லாரையும் தெரியும். உட்காருங்க. இருங்க. ஒரு கட்சி தலைமைக்குரிய உள்ள உணர்வினை முதல் உரையில் நீ குறிப்பிடுகிற போது எவ்வளவு பேர் உழைச்சாங்க, 6000 பேர் வேலை செஞ்சாங்க, இவ்வளவு பேருடைய உழைப்பில் தான் ஜெயிச்சாங்க என்று உங்களுடைய உள்ள உணர்வுகளை எல்லாம் நீங்கள் நல்லா பதிவு செஞ்சீங்க. பதிவில் இருக்கு, நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். ஒரு கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு விலகி போகிற போது ஒரு கட்சி தலைமைக்கு ஏற்படுகிற இழப்பு குறித்தும் வருத்தம் குறித்தும் நிறைய பேசியிருக்கீங்க. அதெல்லாம் குறிப்பில் இருக்கிறது. இப்போது இந்த பிரச்சனையில் உறுப்பினர் ஆஸ்டின் பேசிய பிறகு தேவையில்லாத விவாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லி முடிச்சார். அவை முன்னவர் இருங்க. அது அவை முன்னவர் சொல்லி நான் தானே சொல்றேங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க, கொஞ்சம் இருங்க.
வழக்கு மன்றத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் மேற்கொண்டு அதிலே விவாதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை இத்துடன் நான் முடித்து விடுகின்றேன். மாண்பு உறுப்பினர் ஆசிரியர் அவர்கள் உட்காருங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. மாண்பு உறுப்பினர் ஆசிரியர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மேற்கொண்டு வேண்டாம், நீங்கள் இதில் மானிய கோரிக்கையில் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மக்கள் கருத்து இன்னும் நிறைய இருக்குது. இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் குறித்து மக்களுடைய கருத்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே என்னுடைய குரலாக ஒலிக்கணும்னு சொன்னால் 1 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது. இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய கட்டளை ஏற்று மானிய கோரிக்கையில் நான் என்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில்துறை வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்கின்றது. உற்பத்தி, ஏற்றுமதி, முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு தமிழ்நாடு தனது தனித்துவமான இடத்தை 5 ஆண்டுகளாக பெற்றுள்ளதை நாம் அத்தனை பேர் இன்றைக்கு அறிவோம். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அதிக அளவிலான வேலைவாய்ப்பு, 2030ற்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கை நோக்கிய எங்களுடைய தொழில்துறை பயணமானது 2024-25 ஆண்டிலே இந்தியாவிலேயே எங்கேயும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையாக 11.19% என்ற பொருளாதார வளர்ச்சி, இரட்டை இலக்க வளர்ச்சியை சாதித்து காட்டிய திராவிட மாடல் அரசு. முதலீடுகளை ஈர்ப்பது மட்டுமல்ல, அவற்றை வேலைவாய்ப்புகளாக மாற்றுவது, தொழில் வளர்ச்சியை மாவட்டங்கள் தோறும் விரிவுபடுத்துவது, எதிர்காலத்திலே தொழில்களுக்கு வேண்டிய தேவையான உட்கட்டமைப்புகளை உருவாக்குவது போன்ற ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் காரணமாகத்தான் கடந்த 5 ஆண்டுகளிலே தமிழ்நாடு தொழில்துறையிலே உச்சத்தை எட்டியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு கிட்டத்தட்ட 12.37 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்தது தமிழ்நாடு அரசு. அந்த சாதனையை புரிந்தது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய அரசர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மோட்டார் வாகன உற்பத்தியிலே முதலிடம், ஆடைகள் உற்பத்தியிலே முதலிடம், தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தியிலே முதலிடம், கணினி மற்றும் ஒலிக்கருவிகள் உற்பத்தியில் 2ஆம் இடம், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் உற்பத்தியில் 2ஆம் இடம், பிற போக்குவரத்து சாதனங்கள் உற்பத்தியில் 2ஆம் இடம், மின்னணுவியல் ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மட்டும் 41.23%. இப்படி தொழில்துறையிலே தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனையை கடந்த 5 ஆண்டுகளிலே உருவாக்கி இருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினை 2024ஆம் ஆண்டு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி அவர்கள் நடத்தி, அதன் மூலமாக இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையிலே 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதன் மூலமாக 6,64,181 கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார்கள். இதன் மூலம் கிட்டத்தட்ட 14.5 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 2021 முதல் 26 வரை கிட்டத்தட்ட 12 முதலீட்டாளர்கள் மாநாட்டுகளை எங்கள் தலைவர் அவர்கள் நடத்தினார்கள். முன்னாள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்களே நேரடியாக ஜப்பான், சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்று அங்குள்ள முதலீட்டாளர்களை சந்தித்து அவரிடத்தில் பேசி மிகப்பெரிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக மட்டும் 69 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 34,013 கோடிகள் இங்கே முதலீடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2024 முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட 633 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே 526 முதலீடுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுவது என்பதோடு அந்த துறை நின்றுவிடக்கூடாது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதலீடாக மாற்றுவதில்தான் ஒரு அரசினுடைய வெற்றி இருக்கின்றது. அந்த வெற்றியை திராவிட மாடல் அரசு 5 ஆண்டுகளே சிறப்பாக செய்துள்ளது. இந்தியாவிலே யாரும் செய்ய முடியாத சாதனைகளை இந்த தொழில்துறையிலே கடந்த 5 ஆண்டுகளிலே முதலீடுகளை கொண்டு வந்தது திமுக அரசு.
கிட்டத்தட்ட 526 முதலீடுகள், இது வந்து கிட்டத்தட்ட 84%. அந்த முதலீட்டாளர் மாநாட்டிலே கொண்டு வந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எம்ஓயுக்கள் வந்து முதலீடுகளாக டிரான்ஸ்ஃபர் பண்ண கன்வெர்ட் பண்ணப்பட்டது 84%. மொத்தமாக 1192 முதலீடு ஒப்பந்தங்கள் மூலம் 873 முதலீடுகள் கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 73%. இது இந்தியாவில் எந்த மாநிலமும் இந்த அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முதலீடாக மாற்றியது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இதுதான் அதிகபட்சமாக என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல வளர்ந்த புறநகர் பகுதிகளிலே படித்த இளைஞர்களுக்கு ஐடி சர்வீஸ் மூலம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை அங்கே வளர்ச்சியை கொண்டு வருவதற்காகத்தான் இந்தியாவிலே முதலில் எங்களுடைய தலைவர்கள் நியோ டைடல் பார்க் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். டைடல் பார்க் திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலிலாக. இன்றைக்கு புதிதாக வளர்ந்து வரும் நகரங்களிலே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் நியோ டைடல் பார்க் என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து, அதுவும் மாநகர பெரிய பெரிய மாநகராட்சி மட்டுமல்ல, தென்மண்டலங்களிலே டெல்டா மண்டலம் என்று சொல்லி தூத்துக்குடி, தென்காசி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், விருதுநகர், விழுப்புரம் உள்ளிட்ட 10 இடங்களிலே இந்த நியோ டைடல் பார்க் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொன்றிலும் கிட்டத்தட்ட 600 நபர்களுக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை பெருமையோடு நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் ஒன்று, நம்முடைய தொழில்துறை அமைச்சருக்கு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். எங்கள் தொகுதியில் உள்ளது, எங்களுடைய அரசு கொண்டு வந்த நாகர்கோவில் பகுதியிலே நியோ டைடல் பார்க் என்ற திட்டம் ஏற்கனவே எங்களுடைய முதலமைச்சர் அவர்களால் பிப்ரவரி மாதத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்குவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்று இன்றைக்கு 3 மாதம் ஆயிற்று. அடிக்கல் நாட்டப்பட்டு 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் இந்த பணிகள் தொடங்கப்படவில்லை. அது டிக்டோ நிறுவனம் தான் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் நான் கருதுகின்றேன். அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது பணம் இல்லை, எனவே நாங்கள் இன்னும் பணியை தொடங்கவில்லை, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு விட்டது, அரசாங்கம் என்றைக்கு டைடல் பார்க்கு பணத்தை கொடுக்கின்றார்களோ மறுநாள் உங்கள் பணியிடத்தில் வேலையை தொடங்கி விடுவோம் என்று சொன்னார்கள். எனவே இந்த அரசை நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வதெல்லாம், இது 600 இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய இடம். நாகர்கோவில் பகுதி என்பது கன்னியாகுமரி மாவட்டம் என்பது எந்த தொழிற்சாலை வர முடியாத இடங்கள் பற்றாக்குறை உள்ள மாவட்டம். எங்கே தொழிலுமே அங்கே வர முடியாது. மிகவும் சிரமப்பட்டு இந்த இடத்தை தேர்வு செய்துதான் இந்த நியோ டைடல் பார்க்கை எங்களுடைய தலைவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அங்கே எந்த சட்டமன்ற உறுப்பினர் 6 தொகுதியிலும் எங்களுடைய உறுப்பினர் வெற்றி பெறவில்லை, இது மாற்று கட்சி வெற்றி பெற்று என்ற எண்ணத்தெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு இளைஞருடைய அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி என்ன இருக்கிறதா அவங்க சொன்னாங்களா? நீங்க தெரியல வந்துடக்கூடாது என்ன இல்ல, நீங்க பரவாயில்ல எடுத்துருங்க. நீங்கள் அந்த இளைஞருடைய வேலைவாய்ப்பை எதிர்காலத்தில் கருத்திலே கொண்டு அதற்கான நிதியை உடனடியாக டைடல் பார்க்கு டிட்கோ மூலமாக ஒதுக்கீடு செய்து அந்த பணியை உடனடியாக தொடங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 13 புதிய கொள்கைகளை தொழில்துறை வெளியிட்டது. அது உங்களுடைய கொள்கை ஒழுக்க குறிப்பிலும் இருக்கின்றது. நிதிநுட்ப கொள்கை, ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை, உயிர் அறிவியல் மேம்பாட்டுக் கொள்கை, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கொள்கை, காலணி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை, விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கை, சரக்கு போக்குவரத்து கொள்கை, பொது தனியார் கூட்டாண்மை கொள்கை, பொம்மைகள் உற்பத்தி, சுழற் பொருளாதாரம், சேமிப்பு கிடங்கு, கடல் போக்குவரத்து உற்பத்தி மற்றும் கடல்சார் உணவுப் பொருட்கள் பலப்படுத்துதல் உள்ளிட்ட புதிய கொள்கைகளுடன் எங்களுடைய அரசு சிறப்பாக தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்து சாதனையை படைத்துள்ளது. 2021 தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கின்ற பொழுது சிப்காட் கிட்டத்தட்ட 32,525 ஏக்கரில் 24 சிப்காட் நிறுவனங்களோடு நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 12 புதிய மாவட்டங்களில் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 54 தொழிற்பூங்காக்கள் சிப்காட் 50,059 ஏக்கரில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் எங்களுடைய 5 ஆண்டு கால சாதனை, வேறு எங்குமே நிகழ்த்தவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்கள் ஆட்சியில் தான் முதல்ல 2021 ஜூலை 20ஆம் தேதி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 2.0 என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 24 துறைகள் சார்ந்த 100 சேவைகள். ஒரு தொழில் தொடங்க ஒரு நிறுவனம் வருகின்றது என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், அனைத்து சேவைகளையும், அனைத்து அனுமதிகளையும் ஒரே இடத்தில் பெறக்கூடிய வகையில் இன்றைக்கு நீங்கள் கூட 3.0 ஒன்றை நாங்கள் தொடங்க போவதாக சொல்லியிருக்கின்றீர்கள். அதை டிஜிட்டலாக நீங்கள் போட போகிறோம்னு சொல்லியிருக்கீங்க. நான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் அது முதல் தொடங்கியது நாங்கள் தான் தொடங்கி
அதன் காரணமாகத்தான் இவ்வளவு முதலீடுகளை ஈர்க்க முடிந்தது. ஒரே இடத்தில் நாங்களுக்கு அனுமதி கேட்ட உடனே கொடுத்த காரணத்தால் தான் விரைவாக அந்த எம்ஓக்கள் எல்லாம் இன்றைக்கு முதலீடுகளாக தமிழ்நாட்டிலே மாற்றப்பட்டது என்பதை நான் இங்கே பதிவு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்துறையின்படி இந்தியாவில் மற்ற மாநிலங்களோடும் தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு செல்லும் பெண்களுடைய சதவீதம் மிகவும் அதிகம். தொழில்துறையை பொறுத்தவரை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டர் இதில் வேலை பார்க்கக்கூடிய பெண் தொழிலாளர் 43% தமிழ்நாட்டில் மட்டுமே பணிபுரிகின்றால் என்ற சாதனையை தமிழ்நாடு அரசு படைத்துள்ளது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தொழிலாளர் நலன், கட்டுமான அனுமதி, வணிக நுழைவு மற்றும் நில நிர்வாகம் ஆகிய பிரிவுகளில் சிறப்பான சீர்திருத்தங்களை மேற்கொண்டதற்காக தமிழ்நாட்டிற்கு டாப் அச்சீவர் என்ற விருது 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதுபோல கடலோர மாநிலங்கள் பிரிவில் தொடர்ச்சியாக 3வது ஆண்டாக தமிழ்நாடு அச்சீவர் அந்தஸ்தை பெற்றது. சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் இந்தியாவின் முதல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் அமைப்பதற்கான முயற்சிகளுக்காக இந்த அங்கீகாரம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதெல்லாம் உங்களுடைய கொள்கை பரப்பு குறிப்பில் இருக்கின்றது. உலக முதலீட்டாளர் கூட்டத்தில் உலக முதலீட்டு மன்ற கூட்டத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாற்றத்தை வெற்றிகரமாக ஊக்குவித்து